என்னது இது? எல்லாரும் முகமும் பேய் அடைஞ்ச மாதிரியே இருக்கு. பாப்போம். என்ன மாமா? என்ன மாமா? பேங்க்ல மாப்பிள்ள பேங்க்ல லோன் வாங்கி ஒரு பெட்டிக்கடை வைக்கணும் ஐடியா இருந்துச்சுங்க. அவரை அந்த ஐடியாவே நல்ல சகடமா இருக்கு. பொட்டிக்கடை வைக்கலாம் மாத்திட்டுங்க. வைக்கும்போது நல்லா ஆயிடும். ஐடியாவே மாத்திட்டீங்களா? வாங்கி கொடுங்க. பொட்டிக்கடை உனக்கு இந்த ரேஞ்சுன்னா காலையில போனிக்கு போலான்னு போயிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு நல்ல சக்கரை நீ கூட வாங்கி தர மாட்டேன். நம்ம சிங்கப்பூர் சின்ன அப்படியா? சிங்கப்பூர் பிரச்சனையில ஆரம்பிச்சு சரி இப்ப டீ குடிக்கலாங்கிற பிரச்சனையில் நிக்கிறான். இந்த சிங்கப்பூர் சிங்காஜி இருக்கிற வரைக்கும் ஊருக்குள்ள யாரையும் கவலைப்பட வேண்டும். ஒரு டீக்கு வேண்டி டீ சாப்பிடறதுக்கு வாங்கினா பாதி பேர் எல்லாம் இப்படின்னு சொல்றதுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன வேணும் என்ன வேணும் நீ முன்னாடி நிக்கிற என்ன வேணும் சாப்பிடு சாப்பிடு சிங்கப்பூர் சின்ராஜ் இருக்கிற வரைக்கும் ஊருக்குள்ள எதை பத்தி கவலைப்படாதீங்க. சாப்பிடே போய் போய் சாப்பிடு சாப்பிடு. போண்டாவுக்கு இப்படி இப்படி வாய்க்கலாம் குடிக்கிறியே திக்கிக்கு போதியா? காலங்காலத்துல முன்னாடி வந்து உட்காந்து உள்ள போய் சாப்பிடு. எதிரியா உள்ள போய் சாப்பிடு. உள்ள போய் போய் உள்ள ஐயா எல்லாம் டீ போண்டா எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? கேட்டா இந்த ஒரு போண்டாக்கு ஒரு டீக்கு இப்படி ரோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சிங்கப்பூர் சின்ராஜி இருக்கிற வரைக்கும் ஊருக்குள்ள யாரு கவலைப்படுறாங்க? அதனால மகாஜனங்களே யாருக்கு டீ அது வேணும் இது வேணும் ஒண்ணு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. என் பேரை சொல்லுங்க சிங்கு. என்ன ரவி என்ன ஆள் ஒரு மார்க்கமா இருக்கிறீங்க? ஆர்ட் ஆபரேஷன் பண்ணாங்க. அது இருக்கிறவனுக்கு பண்ணுவாங்க. உனக்கு தான் ஒண்ணு இல்லையா? அதையும் பண்ணிட்டாங்களா? சரி ரெண்டு வடையை கவிக்கு போ. மகாஜனங்கள் எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா? சரி வந்தா காசா? இந்த சிங்கப்பூர் சின்ராஜி காசு கேட்கறியா? பாரு நீ உள்ளுக்குள்ள என்னென்ன கிடக்குற எல்லா விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லிடுவேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். வந்துமா மகாஜனங்களா யாருமே